வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்லீவ் ஆஸ் வெல் அஸ் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே வந்து பொருத்தமானது தான். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் நீடில் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம போடுற டிஃப்ரென்ஸ் காம்போக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சரி த்ரெட். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ மம்தா பிராண்டோடைய சரி த்ரெட். ஸோ இதில் தான் இன்றைக்கி தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து அதை ரோல் அப் பண்ணிக்கிறோம் த்ரெட்டை. ஸோ இது வந்து பாட்டம் ஆஃப் த ஃப்ரேமில் போயிடும். நீடில் வந்து அப்பர் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணணுன்றதே வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணுன்றது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் எப்பயுமே போடுறது வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். பேக் நெக் போட்டால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ. அதனால் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து கவர் பண்ணுற மாதிரியா வீடியோஸ் போடுறேன். ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி போட்டுட்ருக்கேன் நெக்குக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பென்சில் வச்சு நம்ம ஒரு சின்ன நெக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிட்டோம். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம பார்த்திங்கன்னா அட் தி டாப் ஆர் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்தான் வந்து டபுள் லேயர்ஸ் ஆர் 3 லேயர்ஸ் எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். எண்டில் போட்டுட்டு திரும்பி எண்டுலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரது அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ செயின் ஸ்டிச் வந்து ஒரே பேட்டர்னில் தான் ஃபாலோ ஆகணும். அது 2 லேயர்ஸாக போட்டாலும் சரி, 3 லேயர்ஸாக போட்டாலும் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ எப்பயுமே வந்து அது உங்களோட விருப்பம். ஒரு 2 செயின் ஸ்டிச் போடலாம், இல்லை வந்து 3 லேயர்ஸ் போடலாம். 3 லேயர்ஸ் to 4 லேயர்ஸ் போட்டிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 செயின் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்பீடாக வர மாட்டேங்குது, எனக்கு ஸ்லோவாக தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் போட போட தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகி உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நல்லாவே வரும். ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எடுத்தோடனே வந்து நெக் பேட்டர்ன் அதெல்லாம் போடணுன்ட்டு இல்லை. ஒரு செயின் ஸ்டிச்லேயே வந்து நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். ஸோ அது மாதிரி ஷேப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஷார்ப் எட்ஜை வந்து எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், இல்லை ஒரு சின்ன பீடை வச்சு நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண பிறகு வந்து நீங்கள் நெக் பேட்டர்னுக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நெக் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃபினிஷ் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து செயின் ஸ்டிச் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக வரும். செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும், ஈஸியான மெத்தடுன்றதும் வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் சேனலில். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி போடணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் வந்து செகண்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா. செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து நம்ம என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ என் நாட்டும் போட தெரியலனா நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் நீடில் இருக்குல்ல, லாஸ்ட்டு சைஸ் நார்மல் நீடில் வந்து நான் நார்மலாக வந்து மிஷின் இது இருக்கும்ல, மிஷின் த்ரெட் இருக்கும்ல, அதை வச்சு தான் வந்து நான் அதில் கோர்த்து நாட் போட்டுட்டேன் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா பீட்ஸ் வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகேவா. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, சரி அது அந்த எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஆன்டிக் பீட் இருக்குன்னா நம்ம ஆரி நீடில் வச்சும் லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நார்மல் நீடில் எப்படி பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆரி நீடில் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா. சீக்வென்ஸ் நீடில் யூஸ் பண்ணி தான் பீட்ஸ் லோடெலாம் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து நார்மல் நீடில் எப்படி பண்ணலான்றதுக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நீடில் பாட்டம்லேருந்து மேலே எடுத்து அதில் வந்து உங்களுக்கு தேவையான பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கோங்க. நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா ஷேப் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மட்டும் கோர்த்து அதை வந்து நீடில் திரும்பி பாட்டமில் விட்டு அடி சைட்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பி கீழேருந்து அதே பொசிஷன்லேருந்து மேலே எடுங்க.
ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அந்த எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். எங்கே விடுறீங்களோ அதே பொசிஷன்லேருந்து கீழே விட்டு திரும்பி மேலே எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் வந்து நீங்கள் போடுற பீட்ஸ் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து கேப் விட்டுட்டு வேறு ஒரு இதுலேருந்து எடுத்திங்கன்னா நிறைய கேப் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நீங்கள் அது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 4 வந்து சைடு கட் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோர்த்து நேராக போட்டேன். இப்போது இது வந்து ஃபிக்ஸப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு 4 to 5 ஒரு 4 அது பீட்ஸுக்கு நடுவில் வந்து லாக் பண்ணணும். சேம் நீடில் வச்சு லாக் பண்ணலாம். அப்படியும் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை பாட்டமில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அது மேலேயும் ஸ்டிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் 2 மெத்தட், நீங்கள் 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் வந்து ட்ரை பண்ணுங்கள். 2மே கூட ட்ரை பண்ணலாம் அட் அ டைம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நல்லா ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அதை போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டோன் செயின் தான் வந்து ஃபிக்ஸப் பண்ண போகிறோம். ஸோ அதே சேம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயின் வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே அந்த கிளாத்தை விட்டுருங்க. நடுவில் வந்து நம்ம க்ராஸாக வந்து வேறு ஏதாச்சும் அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த இது வந்து லேயர் போடலாம், அப்படி இப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நான் இங்கே ஏன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னா, ஏன்னா வந்து நான் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு அப்படியே லைவாகவே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை எங்கேயோ பண்ணுறீங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணுறீங்கன்னா, அது ட்ரை ஆனது பிறகு வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸ்டோன் ஒட்டுறதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பண்ணுறதோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் கோபுரம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இது வந்து க்ளூ போடாமே வந்து ஃபிக்ஸப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து நான் அந்த நெக் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே ஒரு ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு பேக் நெக்கும் இது மாதிரி பேட்டர்ன் வேணும்னா நீங்கள் பேக் நெக் ஃபுல்லாக போடலாம். கையோட ஸ்லீவில் வந்து பாட்டம்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம எப்படி ஒரு பேக் நெக் ஆர் ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு நியூ பேட்டர்ன் பண்ணலான்றதை பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நியூ நெக் பேட்டர்ன்ஸோடு தான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.